எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டர்ல வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளா காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுபடி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டர்ல வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்துல இந்த வாரம் அரமனை படத்துடைய பார்ட் 4 தியேட்டருக்கு வரப்போகுது. ஏற்கனவே 3 பாகம் முடியல, எதுக்கு 4th பார்ட் தெரியல. ஸோ நீங்க யாருன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. அதுக்கடுத்து குரங்கு பெடல் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்கு தியேட்டர்ல வரப்போகுது. இந்த படத்துக்குமே ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. முடிஞ்சா தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து ரத்தனம் இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போது. ரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கலாம். அதுக்கடுத்து காட்ஜில்லா அண்ட் காங் த நியூ எம்பையர் இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போகுது. அதுக்கடுத்து ஒரு நொடியில் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் நல்ல ரிப்போர்ட் இருக்கு, நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் வரத்துக்கு ரீதியா பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போகுது. அதுக்கடுத்து சபரி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போகுது. அதுக்கடுத்து ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போகுது. அதுக்கடுத்து டீனா இந்த படம் இந்த வாரம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தல அஜித் நடிச்சு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மூவி. இந்த படம் மட்டும் இல்லாம பில்லா படத்துடைய முதல் பாகமும் இந்த வாரம் உங்களுக்காக ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கில்லி திரைப்படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல ரன் பண்ண போறாங்க. ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சதுனால வெற்றிகரமா 3வது வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போகுது. அதுக்கடுத்து ஆவேஷம் நம்ம பகத் பாசில் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள படம். இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போகுது. சரி, அதுக்கடுத்து இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடில வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைத்தான் அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. கண்டிப்பா ஓடிடில வரும்போது தமிழ் டப்புடு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஜோதிகா அதுக்கடுத்து மாதவன் இவங்க 2 பேருமே இந்த படத்துல இருக்காங்க. நல்ல ரிப்போர்ட் இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் இந்த வாரம் உங்களுக்காக ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து கார்டியன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்காக சிம்பிள் சோத்துல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கடுத்து காட்ஜில்லா -1 இந்த வாரம் உங்களுக்காக அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது ஜப்பான் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து த பாய்ஸ் லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து அண்டர் பிளாப் ஆன ஒரு தமிழ் திரைப்படம். இந்த வாரம் இந்த படம் உங்களுக்காக ஆஹால ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா நீங்க என்ன ஓடிடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஓடிடில அந்த படத்தை பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம்.